Check, sound check. தலைவர் ஐனிக்கல் சசி அவர்கள் நம்மளுடைய தமிழக மக்கள் ஈழத்திய சமுதாயத்துக்கு என்றும் எப்போதும் உறுதுணையாக இருந்து நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் படிப்புக்கும் வருங்கால சந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் நமக்கெல்லாம் ஒளி விளக்காக இருந்து வழிகாட்டியாக இருந்து இன்னைக்கு இந்த சமுதாயம் பிசி சான்றிதழ் நம்மளுக்கு தமிழகத்திலே கிட்டத்தட்ட 76 ஆண்டிலிருந்து நமக்கு தடை பெற்று கிடைக்காம இருந்ததை நம்மளுடைய முன் ஆட்சியில் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்திலே அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் எடுத்து சொல்லி அதை நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்தார். அண்ணன் இல்லை என்றால் இந்த பிசி சர்டிஃபிகேட் நம்மளுக்கு இல்லை. இதுதான் உண்மை தமிழகத்திலே. ஏன்னா அண்ணன் அன்னைக்கு சொல்லி அதை வாங்கி கொடுக்க நம்மளுக்கு இல்லை. அதுக்கு உதாரணம், நாங்கள் ஆனமலையாக இருந்தால்தான் பேச்சுவார்த்தைக்கு திருவனந்தபுரம் போயிருக்கிறோம். அப்போது என்னையும் அழைத்து கொண்டுதான் அண்ணன் போனார்கள். அந்த இடத்திலே திருவனந்தபுரத்திலே முதலமைச்சரிடம் அண்ணன் வந்து எடுத்து சொன்னாங்க, தமிழகத்திலே ஈழத்திய மக்களுக்கு பிசி சான்றிதழ் கிடைக்கவில்லை, நம்ம தான் கொடுக்க வேண்டும். ஏன்னா காலாகாலமாக அவங்க வந்து நமக்கு தான் ஓட்டு போட்டு இருக்கிறாங்க, நம்ம கொடுக்கணும்னா வேற எப்போ அவங்களுக்கு கிடைக்க போறதில்லை, நீங்க கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சரிடம் அன்னைக்கு திருவனந்தபுரத்தில் வச்சு அண்ணன் சொன்னாங்க. அப்போ முதலமைச்சர் கேட்டாங்க, என்ன தடை, என்ன காரணம்? அப்போ அண்ணன் சொன்னாங்க, இல்லை கன்னியாகுமரியிலையும் செங்கோட்டை தாலுக்குலையும் கொடுத்துட்டு இருக்கிறார்கள், மற்ற பக்கம் கிடைக்கிறது இல்லை. அப்போ அண்ணன்கிட்ட அங்கேயே சொன்னாங்க, சரி பரவாயில்ல நம்ம சென்னை போய் அது உடனடியாக அது கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிடலான்ட்டு. அண்ணன் தான் வந்து சென்னை போய் அது உடனடியாக கூட இருந்து பார்த்து 4 IAS அதிகாரிகளை தமிழகத்தில் ஒரு குழுவை போட்டு அந்த குழு தமிழகம் முழுவதும் இருக்கிற மாவட்ட கலெக்டர்களுக்கு உத்தரவை போட்டு அவங்ககிட்ட இருந்து எல்லாம் அந்த ஆர்டரை வாங்கி எல்லா இடத்துலையும் பேப்பரில் ஆட் கொடுத்தாங்க. எல்லா மாவட்டத்துக்குமே கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கொடுத்து அந்த கமிட்டியும் கூட அதை நிராகரிக்க கட்டளை தான் இருந்தது. அப்போ அண்ணன் கூப்பிட்டு அந்த கமிட்டிகிட்ட கேட்டாங்க, உங்களை கமிட்டி போட்டுருக்கு பிசி கொடுக்கறதுக்காக நிராகரிக்கிறதுக்காக அல்ல, நீங்கள் வந்து கொடுப்பதற்கு என்ன வேலையோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கமிட்டியிடம் அந்த சான்றிதழ் கொடுப்பதற்கு பரிந்துரையை வாங்கி கேபினெட்ல பாஸ் பண்ணி கவர்னரின் கையெழுத்தை வாங்கி நம்மளுக்கு வந்து சென்னையிலே சொல்லி எங்கள் முதலமைச்சர் முன்னிலே எங்கள் கையிலே வழங்கினவர்கள் அண்ணன் எஸ்பி வேலுமணி. இது நம்ம சமுதாய மக்கள் எப்பவுமே என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம், என்னைக்கும் உறுதுணையாக இருப்போம். அது எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 40 ஆண்டு நடக்காத சாதனை நீங்கள் எங்களுக்கு வேண்டி கொடுத்திருக்கீர்கள். அதனால அன்னைக்கு வந்து அண்ணன் சென்னையில் போய் நான் வீட்டில் பார்க்கும்போது சொன்னது, நீங்கள் எல்லாம் விருந்து இருக்கிறீர்கள், ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு அமைப்பு, நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குங்கள் என்று நம்மளுக்கு சொன்னவர்கள் அண்ணன் எஸ்பி வேலுமணி. அதனாலதான் நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால இன்னைக்கு தமிழகம் பூரா இன்னைக்கு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துட்டீங்கன்னா ஊட்டி,
கூடலூர், பந்தலூர், மசனகுடி, குந்தா, கோத்தகிரி, குன்னூர் எல்லா தாலுக்கையும் அமைப்பு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கோவை மாவட்டம் வந்துருச்சுன்னா மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், குனிமுத்தூர், மதுக்கரை, மலமச்சம்பட்டி, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, ஆனமலை, வால்பாறை எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. திருப்பூர் மாவட்டம் எடுத்துட்டா திருப்பூர், உடுமலைப்பேட்டை ஃபுல்லாக ஸ்ட்ராங் இருக்கு. நம்மளுடைய ஈழவ மக்களும் அதே மாதிரி இல்லத்து பிள்ளைமார்கள், பணிக்கர், தீய சமுதாயம் அதிகமாக 3 லட்சத்துக்கு மேலே நம்ம ஓட்டர்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டம். ஏன்னா தமிழகம் போல இன்னைக்கு 20 லட்சம் பேர் நம்மளுடைய அமைப்பில் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறோம், அத்தனை பேர் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். அது நம்மளுடைய ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு தலைவர்கள் இங்கே இருக்காங்க. நம்மளுடைய திருப்பூர்லேருந்து நம்மளுடைய அமைப்பினுடைய